திருப்பூருக்கு வந்த கவிஞர் வைரமுத்து மீது மர்ம நபர்கள் காலணி வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், கவிஞர் வைரமுத்து மீது காலணி வீச்சு சம்பவம் நடந்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். திருப்பூர் வந்த கவிஞர் வைரமுத்துவிற்கு அந்த கூட்டத்தின் மீது காலணி வீசப்பட்ட சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இன்று காலை 50 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் திடீரென சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. அதே நேரத்தில் பார்த்தோமானால் திருப்பூருக்கு 2 தனியார் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பாடலாசிரியர் வைரமுத்து வந்திருந்தார். அவருக்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் மாலை அணிவித்து வரவேற்பு அளித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த தர்ணாவில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்மணியானவர் திடீரென தான் காலில் அணிந்திருந்த 2 செருப்புகளையும் கழட்டி அந்த வைரமுத்துவின் கூட்டத்தின் மீதாக வீசினார். அந்த 2 செருப்புகளும் அவரது வைரமுத்துவின் தலைக்கு மேலேயே பறந்து சென்றது. மிக அருகில் உரசி சென்றாலும் அவர் மீது அந்த செருப்புகள் நல்வாய்ப்பாக படவில்லை. இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் வைரமுத்துவை பாதுகாப்புக்காக நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். இது குறித்தான போலீஸ் தெரிவிக்கையில் அந்த பெண் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது தவிர அவர் பல்வேறு முறை கலெக்டர் அலுவலகத்திற்கு தனது கோரிக்கைகளை வலியுறுத்தி மனுக்களை அளிப்பதற்காக வந்திருப்பதாகவும் பலமுறை இதுபோல தர்ணா போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ராம்குமார், திருப்பூருக்கு வந்த கவிஞர் வைரமுத்து மீது மர்ம நபர்கள் காலணி வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், கவிஞர் வைரமுத்து மீது காலணி வீச்சு சம்பவம் நடந்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். திருப்பூர் வந்த கவிஞர் வைரமுத்துவிற்கு அந்த கூட்டத்தின் மீது காலணி வீசப்பட்ட சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இன்று காலை 50 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் திடீரென சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. அதே நேரத்தில் பார்த்தோமானால் திருப்பூருக்கு 2 தனியார் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பாடலாசிரியர் வைரமுத்து வந்திருந்தார். அவருக்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் மாலை அணிவித்து வரவேற்பு அளித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த தர்ணாவில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்மணியானவர் திடீரென தான் காலில் அணிந்திருந்த 2 செருப்புகளையும் கழட்டி அந்த வைரமுத்துவின் கூட்டத்தின் மீதாக வீசினார். அந்த 2 செருப்புகளும் அவரது வைரமுத்துவின் தலைக்கு மேலேயே பறந்து சென்றது. மிக அருகில் உரசி சென்றாலும் அவர் மீது அந்த செருப்புகள் நல்வாய்ப்பாக படவில்லை. இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் வைரமுத்துவை பாதுகாப்புக்காக நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். இது குறித்தான போலீஸ் தெரிவிக்கையில் அந்த பெண் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது தவிர அவர் பல்வேறு முறை கலெக்டர் அலுவலகத்திற்கு தனது கோரிக்கைகளை வலியுறுத்தி மனுக்களை அளிப்பதற்காக வந்திருப்பதாகவும் பலமுறை இதுபோல தர்ணா போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ராம்குமார், தகவலுக்கு நன்றி மணிகண்டன்.